வணக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனை நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி முருகனுக்கு வெற்றி வேர் மாலை, மல்லிகைப்பூ, துளசி இந்த 3ஐயும் போட்டு தாங்க இன்றைக்கி வழிபாடு செஞ்சேன். முருகர் பக்கத்தில் ஒரு மயில் இறகு வச்சுருக்காங்க, அது ராசி யந்திரம். கீழே இருக்கிற மண் விளக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஏற்ற விளக்குங்க. வெற்றிலை தீபம் போடுற அன்றைக்கி இந்த ஓம் விளக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேங்க. வெற்றிலை தீபம் எப்படி போடுறேன்னா, 6 வெற்றிலைகளோட காம்பை வந்து கிள்ளிட்டு அது தீபம் ஏற்றுற அந்த விளக்கில் போட்டு நெய் தீபம் ஏற்றி எப்பயும் போல் வழிபடுறது தாங்க. அந்த முருகர்கிட்ட மஞ்சள் நூல் வச்சுருப்பாங்க, அது நாம் வந்து மஞ்சள் கயிறு மாற்றுறப்போ முருகன்கிட்ட இருந்து எடுத்து மாற்றினா நல்லது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. முருகன் நம்மளுக்கு காவல் இருப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. வெற்றி வேர் மாலை போடுறதுனால முருகன் நம்ம எடுக்கும் காரியங்களில் வெற்றியை கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மதியம் 1 to 2 செவ்வாய்ஹோரையில் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு, இன்றைக்கி கிருத்திகைங்கிறனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகர் கோவில் இருக்குங்க. அங்கே போய் முருகரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மலை பேர் வந்து குமரகிரி மலைங்க. முருகர் பேர் வந்து பாலதண்டாயுத பாணி. இந்த முருகர் வந்து மாதம் கிருத்திகை அன்னைக்கு முருகர் வந்து மேலேருந்து கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து பக்தர்களை பார்த்துட்டு மறுபடியும் மலைக்கு மேலே ஏறி வந்துடுவாருங்க. கிருத்திகை அன்னைக்கு மட்டும்தான் முருகர் கீழே வருவாருங்க. இப்போ முருகரை கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகர் பக்கத்தில் வள்ளி தெய்வானை, முன்னாடி விநாயகருங்க. இப்போ முருகரை கொண்டுட்டு போய் கீழே அவருக்குன்னு இருக்கிற வாகனத்தில் வச்சு கிரிவலம் சுற்றி வருவாருங்க. முருகரை கொண்டுட்டு வந்து அந்த வாகனத்தில் வச்சுட்டாங்க. இப்போ முருகர் வந்து கிரிவலம் போகிறதுக்கு போயிட்டுருக்காருங்க. மலை கோயிலை சுற்றி கிரிவலம் போயிட்டு வந்துட்டுங்க. முருகரை வந்து இங்கே முன்னாடி பின்னாடியும் 3 டைம் வண்டியில் வந்து வச்சு முன்னாடி பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நிறுத்துவாங்க. மறுபடியும் முருகரை இங்கேருந்து மேலே அழைச்சிக்கிட்டு போய் தீபதூப ஆராதனைகள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருத்திகைக்கு உண்டான அன்னதானம் நடக்குங்க. அன்னதானத்துக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் முடியுமோ நம்ம வந்து கொடுக்கலாங்க. அதை வந்து கோயில் நிர்வாகத்தில் வந்து நம்ம கொடுத்துர்லாங்க. இப்போ வந்து முருகரை மேலே அழைச்சிக்கிட்டு போய் தீபதூப ஆராதனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. முருகர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. பக்தர்கள் வந்து தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு கொண்டுட்டு வந்துருந்தாங்கன்னா இப்படி தான் முருகருக்கு முன்னாடி வந்து தேங்காய் பழமெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து முருகனுக்கு வந்து தீபதூப ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து கற்பூரத்தில் காமிச்சிட்ருக்காங்க. இந்த கற்பூர ஆராதனை முடிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க, கிருத்திகை பூஜை நன்றி நிறைவடைந்ததுங்க. கிருத்திகை பஞ்சகவிய விளக்கெல்லாம் ஆர்டர் வந்திருக்குங்க. பாதி தான் என்னால் இன்றைக்கி பேக் பண்ண முடிஞ்சுது, மீதி பாதியை போய் தான் பேக் பண்ணணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.